கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்க்கை. கடன் இல்லாத வாழ்க்கை என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கிறோம். இரண்டு விதமான ராஜ்யங்கள், ஒன்று தேவனுடைய ராஜ்யம், ரெண்டாவது உலக ராஜ்யம். உலகத்தின் ராஜ்யம் பற்றாக்குறை அப்படிங்கிற அடிப்படையில் இருளின் ராஜ்யமும் திரள் ஏராளம் அப்படிங்கிற அடிப்படையில் தேவனுடைய ராஜ்யமும் இயங்குகிறது. தேவனுடைய ராஜ்யம் எப்படி செயல்படுது? இந்த பூமியில் செயல்படக்கூடிய தேவனுடைய அரசாங்கத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். ஆண்டவரை சர்வ வல்லவராக பார்க்கிறோம். தேவனையும் அவருடைய கிருபையும் நாம் மையப்படுத்துகிறோம். அவருக்கு ஆராதனை செய்கிறோம். பிரியமானவர்களே, போதுமானதற்கும் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருளாதார முறை. நம்முடைய தேவன் நிறைவுள்ளவர். அவர் போதுமானதற்கும் அதிகமானவர். எல்ஷடாய் அப்படிங்கிறது அவருடைய நாமம். எல்லாவற்றையும் திரளாக சிருஷ்டித்தவர். குறைவுகள் அவரால் உண்டானவைகள் இல்லை. குறைவுகள் என்பது மனிதர்களாலே ஏற்படுத்தப்பட்டவை. இங்கு வளங்களுக்கு குறைவு கிடையாது. நம்மிடத்தில் இருக்கிற வளங்களை நிர்வகிக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய குறைபாடுகள் தான் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குது. தேவனுடைய பொருளாதாரம் எந்த காலகட்டத்திலேயும் உறுதியானதாக இருக்குது, கணிக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் தேவனுடைய பொருளாதாரத்தில் வீழ்ச்சிங்கிறது கிடையாது, ஆபத்துங்கிறது கிடையாது. தேவனுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் நாம் செய்கிற எல்லா வாய்க்கும் எதிர்கால தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய கண்களால் பார்க்க முடிகிறதை விட ஏராளமான வளங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் உண்டு. ஆவிக்குரிய உலகத்தில் ஏராளமான செல்வங்கள் உண்டு. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கக்கூடிய ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவைப்படும் பொழுது நமக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு கர்த்தரவர். எல்லாவற்றிலும் எப்பொழுதும் நாம் சம்பூர்ணம் உள்ளவர்களாக இருக்கும்படி தான் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எனக்கு குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுப்பார், நிறைவாக கொடுப்பார், போதுமான அளவு கொடுப்பார், அதற்கு மேலேயும் கொடுப்பார். நாம் கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ளணும். பிரியமானவர்களே, தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய பற்றாக்குறைகள் எல்லாம் பஞ்சாய் பறந்து போகும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.